அந்நிய அபிஷேகம் என்பது கருத்து நம்ம ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை என்பது அடையாளமும் வரமும். இப்ப நீங்க அந்நிய பாஷை பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா, நீங்க தனி அறையில ஜெபம் பண்ணும்போது நீங்க அந்நிய பாஷை கண்டிப்பா பேசுவீங்க. அதுதான் அடையாளம். பேசாமலாம் இருக்க முடியாது. அது வர நான் சொல்ல தப்புனாலும் தப்பா எடுத்துக்கங்க. வெளியே வரும்போது அது வரமா நீங்க பயன்படுத்தும் போது வரங்கள் தேவைப்படாததுல தான். அங்க ஒருத்தன் உட முடியாம இருப்பான், அவனுக்கு போய் நீங்க குணமாக்க வரதை தான் பயன்படுத்தணும். ரட்சிக்கப்படாத வீட்டுல போய் நம்ம அந்நிய பாஷை பேச என்னதுக்கு ஆகும்? புரியுது. அந்நிய பாஷை அப்படிங்கிறது எல்லாருக்குமானதா? எல்லா விசுவாசிகளுமே, இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளுமே அதை பெற வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதா? ஏன்னா இன்றைக்கு பெந்தகோஸ்தை வட்டாரத்துல அவங்க போதிக்கிற, அவர்கள் தங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அவங்க வைக்கிற ஒரே ஒரு பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் அந்நிய பாஷையை பேச வேண்டும் அப்படின்னு போதிப்பாங்க. சரி ரைட்டு, எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்றாங்களே, ஒரிஜினல் அந்நிய பாஷையாவது பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்கள் வாயில வந்ததை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உளறுகிறார்கள். தப்பா எடுத்துக்கிறாதீங்க, நானும் பெந்தகோஸ்தே சபையை சார்ந்து வந்தவன் தான். 10 வருடமாக இந்த அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருந்தவன் தான். ஆனாலும் வேத வாக்கியம் நாம் வாயிலே வருவதை பேசுவது அந்நிய பாஷை என்று சொல்லவில்லை. மற்றவங்க பேசுற லாங்குவேஜை, என் தாய்மொழியை கடந்து மற்றவர்கள் பேசுகிற மொழியை பேசுறது தான் அந்நிய பாஷை என்று வேதம் சொல்லுகிறது. அது எல்லாரும் பேசணுமா அப்படின்னு வேதம் பதிவு செய்தான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமானது கிடையாது. ஏன்னா நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆவியானவர் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். அப்ப எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு வரத்தை கடவுள் கொடுக்க அதிகமான வாய்ப்பு உண்டு. உங்க எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு வரத்தை கடவுள் வச்சிருப்பாரு. அது என்ன வரம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடித்து அதை மெருகேற்றி அதை கர்த்தருக்காக நீங்க என்ன செய்ய பயன்படுத்தலாம். தேவனுக்காக ஆசீர்வாதமாக இந்த உலகத்திலே செயல்படலாம். ஆனா அந்நிய பாஷை என்கிற அந்த ஒற்றை வரத்தை எல்லாருக்குமானது என்று இவர்கள் நிரூபிக்கிறதுக்கு எந்த வேத ஆதாரமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு வசனத்தை அவர்கள் முன்னதாக எடுத்து வைப்பார்கள். என்னன்னா, அது இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல அங்க வாசிக்கிற கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லி, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. உடனே இந்த சொல்லை பிடித்து கொண்டு, நவமான பாஷைனா நான் ஏற்கனவே அதை விளக்கப்படுத்தியிருப்பேன், புதிய மொழிகளில் பேசுவார்கள். புது தங்களுக்கு தெரியாத புதிய மொழிகளில், அதுதான் அப்போஸ்தலர் 2 புதிய மொழிகளில் அவர்கள் பேசின விஷயத்தை பார்க்கிறோம். நவமான அந்த நவம் என்கிற சொல்லு ஒரு சமஸ்கிருத சொல். சரி ரைட். இப்ப இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும் என்று இந்த வசனம் சொல்லுதான்னு கேட்டா அப்படி இல்லை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு போட்டிருக்கனால உலகத்திலே இந்த 2000 வருடமாக விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே அந்நிய பாஷை பேசுவார்கள் என்று வேதம் பதிவு செய்யல. அப்படி ஒருவேளை அவங்க சொல்வது உண்மையாக இருந்தால், சார்லஸ் ஸ்பர்ஜன் ஆகட்டும், கேல்வின் ஆகட்டும், இன்னும் வில்லியம் கேரி ஆகட்டும், சீகன் பால்கு ஆகட்டும், எத்தனையோ பெரிய பெரிய மிஷனரிகள் அவங்கெல்லாம் இவங்க பேசுற அந்த அந்நிய பாஷையை அவர்கள் பேசல. உஷாரா பல்லாரா அப்படின்னு அந்த மாதிரியாக அவர்கள் பேசவே இல்லை. இவங்க பேசுற அந்த இது பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல 1906 அமெரிக்காவில இருந்து தான் இது கடத்தப்பட்டு எங்கும் இன்னைக்கு இந்த ஆவி பரவி இருக்குது. ஆனா வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை இவர்கள் பேசுவது இல்லை. நான் ஏற்கனவே பல வீடியோல விளக்கிட்டேன். இது போலி, இவங்க பேசுறது போலி. ஒரிஜினல் அந்நிய பாஷை வேற. அந்த ஒரிஜினலை நாமும் விசுவாசிக்கிறோம். ஆனா அது எல்லாருக்குமான வரம் இல்லை. அதுதான் ஒண்ணு. ஒருவேளை இங்க மார்க்கு சுவிசேஷத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன பட்டியல்ல அந்நிய பாஷை பேசுவார்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க மேற்கொண்டு நிறைய பட்டியல் போடுறாருல, அதுவும் எல்லா விசுவாசிக்கும் பொருந்தணும்ல. இப்ப இங்க ஒரு அந்நிய பாஷை மட்டும் பேசுவார்கள் அப்படின்னு முடிக்கல. மேற்கொண்டு அங்க என்னென்ன பேசுறாரு பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் பேயை துரத்துற வர இருக்கணும். எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இயேசுவை நம்பி விசுவாசித்து திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் பேயை துரத்துறீங்களா? இல்ல. மேல அடுத்து என்ன சொல்றாரு? அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகுவார்கள். அப்ப இவ்வளவு பட்டியலை போடுறாரு. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன இப்ப எல்லாரும் அதெல்லாம் செய்யறாங்களா? எல்லாரும் சாவுக்கு எதுவான குடிச்சு அவங்க சாகாம இருக்கிறாங்களா? வியாதியஸ்தர்கள் மேல் கையை வைக்கும் போது நீங்க எல்லாம் கையை வைக்கும் போது சுகம் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அது நடக்கிறது இல்லை. அப்ப பர்டிகுலரா இங்க ஆண்டவர் யாரை மையப்படுத்தி பேசுறாருன்னா அப்போஸ்தலர்களை மையப்படுத்தி தான் பேசுறாரு. அப்போஸ்தலர்கள் மூலியமா தான் இந்த அத்துணை காரியங்களில் நடந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. சரி, நான் இதை மட்டும் எடுக்கல. வேதாகமும்
அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான வரம். அது எல்லாருக்குமானது இல்லைங்கிறத வேதமே நிரூபிக்குது. இது என்னுடைய கருத்து இல்லை. சரிங்களா? நான் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு கற்பனையாக நான் போதிக்கவில்லை. நேரடியாக நீங்கள் வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தால் இது ஒரு வரம், இது எல்லாருக்குமானது இல்லை என்பது புரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் பெறணும். பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் எல்லாரும் முங்கணும். அதுதான் ரட்சிப்பு. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். ஆனா அந்நிய பாஷை என்பது அது வரம். அது எல்லாரும் பெறணும், எல்லாரும் பேசணும் அப்படின்னு வேதம் எங்குமே சொல்லல. அந்நிய பாஷை எல்லாரும் பேச வேண்டும் என்று எங்குமே வேதம் சொல்லல. அதனால இந்த மார்க்கில் எழுதின சுவிசேஷத்தை தவறாக புரிந்து கொண்டு எல்லாரும் பேச வேண்டும் என்று எடுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க அப்படியே எடுத்தால் கூட அங்க சொல்லப்பட்ட நவமான பாஷை என்பது எனக்கு தெரியாத பல மொழிகளில் பேசுறது குறிச்சுதான். அப்ப எல்லாரும் பல மொழிகளை பேசணும் தானே. பல மொழிகளை பேசாம அந்த 4 வார்த்தை 5 வார்த்தைய ரிப்பீட் பண்ணி பேசுறது வந்து அந்நிய பாஷை என்று முத்திரை குத்துவது வந்து ஒரு தவறான விஷயம். சரிங்களா? சரி, அது போகட்டும். அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெறுவது என்பது வேறு, அந்நிய பாஷை என்பது வேறு. அது எல்லாருக்குமானது இல்ல. அதை நிரூபிக்க நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாவது அவங்க அபிஷேகத்தை பெற்றாங்களே, அங்கேயே நீங்க தெளிவா நோட் பண்ணீங்கன்னா, ஆவியானவருடைய ஞானஸ்நானம், ஆவியானுடைய பொழிந்தருளப்படுதல், ஆவியானுடைய அந்த அபிஷேகம் என்பது வேறு, அந்நிய பாஷை வரம் என்பது வேறு என்று நீங்க பிரித்து பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல வசனம் எழுதப்பட்டிருக்குது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு, முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுறாங்க. எல்லாரும் நிரப்பப்படுறாங்க. ரெண்டாவதா எப்படி அதை தனியா வசனம் எழுது பாருங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அப்ப முதலாவது ஆவியானவர் நிரப்புகிறார், பின்பாக அந்நிய பாஷைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல ஏன் அந்நிய பாஷையை கொடுக்கிறாரு? இங்க தேவை இருக்குது. இந்த இடம் ஒரு பெந்தகோஸ்தே பண்டிகை, பல மொழிகள் பேசுகிற மக்கள் கூடி வந்திருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த அந்நிய பாஷை வரம் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் சரியாக செயல்பட்டு அந்நிய பாஷையை பேச வைக்கிறார். அதனாலதான் இந்த அந்நிய பாஷை வரம் பர்டிகுலரா இங்க பொழிந்துவிடப்பட்டது. நீங்க 1 கொரிந்தியர் 14 பாத்தீங்கன்னா லோக்கல் திருச்சபையில உட்காந்துட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறனாலதான் பவுலடிகள் கண்டிப்பாரு. நீ அந்நிய பாஷை சொன்ன பேசினீன்னா நீ முதல்ல விளக்கத்தை சொல்லு, 2 அல்லது 3 பேர் பேசட்டும், இன்னொருத்தன் விளக்கம் சொல்லட்டும், இப்படி எல்லாம் ஏன் போதிக்கிறான்? அது லோக்கல் திருச்சபைக்கு இல்லை. ஆனா இங்கு இருக்கிற இடம் வேறு. எல்லா மொழியும் தெரிந்த மக்கள் அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை கூடி வந்திருக்கிறதுனாலதான் இங்கே அந்த முக்கியமான அந்நிய பாஷை என்கிற வரத்தை ஆவியானவர் பொழிந்தருளினார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தையே நீங்க தெளிவா வச்சீங்கன்னா, அந்நிய பாஷை அபிஷேகம் என்பது வேறு. அதாவது ஆவியானவர் உங்களை பிரித்தெடுப்பது. அபிஷேகம் என்றால் பிரித்தெடுப்பது என்ற அர்த்தம். உலகத்திலே இருந்து ஆவியானவர் உங்களை பிரித்தெடுத்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறது. அதுதான் ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய ஞானஸ்நானம், கிறிஸ்துவோடு கூட உங்களை இணைக்கிற அந்த தருணம். நீங்க விசுவாசிக்கிறீங்க இயேசுவை, விசுவாசம்னா ஆவியானவர் உங்களை தனியாக உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து கிறிஸ்துவோடு கூட உங்களை இணைக்கிறார். அதுதான் ஆவியானுடைய அபிஷேகம் அப்படிங்கிறோம். அது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் பெறணும். அதை நீங்க விசுவாசிக்கும் போதே ஆவியானவர் உள்ள வந்துடுறாரு. ஆனா வரம் என்பது தனியாக கொடுக்கப்படுவது. இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று தெளிவாக போடப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க இந்த அந்நிய பாஷை என்கிறது எல்லாருக்குமானது இல்லை என்கிறத பேதுருவும் சூப்பரா ஒரு இடத்துல நிரூபிக்கிறார். அது நீங்க 10ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கையில 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுல வந்து, கொர்நேலியு ஒரு புறஜாதியாரா இருக்கிற அந்த மனுஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பவுலடிகள் இது பேதுருக்கு தரிசனம் கொடுக்கிறார் ஆண்டவர். மேலே இருந்து 4 கால் ஜீவன்கள் எல்லாம் துப்பட்டியோடு வருது. அடித்து புசி என்று பேதுருவை பார்த்து பேசும்போது பேதுரு சொல்றாரு, அசுத்தமும் தீட்டுமானதுண்டு நான் இது வரைக்கும் புசிச்சது இல்லையே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கினதை நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம்? உடனே அதுக்கப்புறம் தான் கொர்நேலியின் வீட்டுக்கு பேதுருவை அனுப்புகிறார். அங்க புறஜாதிகள் கொர்நேலியின் வீட்டுல கூடி இருக்கிறாங்க. அங்கு போய் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை குறித்து, ரட்சிப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு அவர்கள் போதிக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் வந்து இறங்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். இறங்கும் போதே அந்நிய பாஷையில தான் வருவாரு இல்ல, அவர் இறங்குறாரு. நீங்க இதுக்கப்புறம் பல இடங்கள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ள வந்துருவாங்க. ஆனா பல பேர் அந்நிய பாஷை பேசியிருக்க மாட்டாங்க. நான் அந்த வசனத்துக்கு வர்றேன். இப்ப கவனிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், இங்கும் அங்கு புறஜாதிகள் பேசுறது பல பாஷைகள், வாயில வந்தது உளர்றது இல்ல, ஷாரா காரா பாலாரா அதல்ல, பல மொழிகளை அவர்கள் பேசினார்கள் என்று தெளிவாக இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா சமகால தமிழ் மொழிபெயர்ப்பியோ
அல்லது கத்தோலிக்கர்கள் பயன்படுத்தின பொது மொழிபெயர்ப்பையோ விவிலியத்தையோ நீங்க எடுத்து வாசிச்சீங்க, இந்த பகுதியெல்லாம் இலகுவான தமிழிலே நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த பவர் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் இலக்கண நடையில இருக்கிறதுனால சில விஷயங்களே உங்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் இலகுவாக இருக்கிறனால ஈஸியா உங்களுக்கு அது உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. சரிங்களா? இங்க நம்ம பார்க்கிறோம், பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இறங்கிட்டாரு. இவங்க எல்லாம் பல பாஷைகள் பேசுறாங்க. ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பண்ணப்படுறது விஷயத்தை பார்க்கிறோம். இதை குறித்து பேதுரு மறுபடியும் 11ஆம் அதிகாரத்துல விளக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தையை குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை இங்கே கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல, நான் பேசத் தொடங்கின போது, எங்க கொர்நேலியின் வீட்டுல அவர் பேசத் தொடங்கின போது, பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். நல்லா கவனிங்க. பேதுரு பாக்குறாரு, மெயினா ஏன் இந்த புறஜாதிகள் அந்நிய பாஷையை பேச வைக்கிறாருன்னா, அது வரைக்கும் யூதர்களுக்கு தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இயேசு வந்தாரு. அப்ப இந்த ரட்சிப்புக்கேற்ற சுவிசேஷத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஆனா முதலாக பேதுருவை கொண்டு ஆண்டவர் புறஜாதி மக்களை சந்திக்க வைக்கிறார். அப்ப இது பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசிகளுக்கும், அதாவது இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற அன்றைய விசுவாசிகளுக்கு புறஜாதிகளையும் தேவன் ஜீவனுக்கு ஏதுவான ரட்சிப்பை கொடுக்கிறார்னு புரிய வைக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு பிரத்யோகமான விஷயத்தை செஞ்சா மட்டும்தான் இவங்க புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காண்டி தான் ஆவியானவர் புறஜாதிகளுக்கும் அதே அந்நிய பாஷையை, பல மொழிகள் பேசுகிற வரத்தை கொடுக்கிறார். அதனாலதான் பேதுரு இங்க குறிப்பிடும் போதும் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அவங்க பல பாஷைகளை பேசினாங்க அப்படிங்கிறது குறித்து பேதுரு விளக்குறார். அப்ப அப்போஸ்தலர் 2 அவங்க அங்க அந்நிய பாஷை பெற்றதுக்கு அப்புறம் இங்க கொர்நேலியின் வீட்டுல தான் அதே மாதிரி அந்நிய பாஷையோட ஆவியானவர் இறங்குறாரு. அப்ப இதுக்கு இடைப்பட்ட காலத்திலே அந்நிய பாஷையோடு இறங்கினதாக பேதுரு பார்க்கவே இல்லை. அதனாலதான் இங்க எழுதுறாரு, ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல இவர்கள் மேல் இறங்கினார். இடையில இப்ப இவரெல்லாம் பார்க்கல. இடையில இவர் பார்த்திருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டார். இடையில பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க மேல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருப்பாரு. ஆனா அவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசினதாக இல்ல. அப்படி பேசியிருந்தாங்கன்னா அதை இங்க பேதுரு அதைத்தான் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க மேலேயும் ஆவியானவர் இறங்கினது உண்மைதான். ஆனா அவங்க அந்நிய பாஷையெல்லாம் பேசல. அப்படி பேசியிருந்தா இந்த வார்த்தையை பேதுரு உச்சரித்திருக்க மாட்டார். இந்த வசனத்தை நல்ல ஆழமா திங்க் பண்ணுங்க. அப்ப அப்போஸ்தலர் 2 அந்நிய பாஷையை பேசினதுக்கு அப்புறம் அடுத்து அப்போஸ்தலர் 10 தான் அந்நிய பாஷையை புறஜாதிகள் பேசுறதாக பேதுரு பார்க்கிறார். அதை இங்க குறிப்பிடுறார். அப்ப இடைப்பட்ட காலத்திலே யாரும் அந்நிய பாஷைங்கிற வரத்தை பெறல. அதனால ஆண்டவர் ஆவியானவர் வந்தாலே அந்நிய பாஷையில தான் வருவாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்ற ஒரு போதகம், ஒரு கள்ள போதகம், அது ஒரு துரு உபதேசம். அது மக்களை கெடுக்கிறது. ஏன்னா நீ அந்நிய பாஷை பேசினாதான் நீ பரலோகம் போவ, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறணும், ஏன்னா அந்நிய பாஷைங்கிறது ஆவியானவருடைய அடையாளம் அப்படின்னு முத்திரை குத்துவது வேதத்துக்கு புறம்பானது. எங்குமே வேதவசனத்துல அந்நிய பாஷை தான் ஆவியானுடைய அடையாளம் என்கிற எந்த வசன குறிப்பும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு முக்கியமான வசனம், நேரடியாக இதை பவுல் சொல்றாரு. எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவங்க இல்லை, ஆனா விசுவாசிகளா இருந்தாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சாங்க, சபையில இருந்தாங்க, ஆவியானவர் பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்நிய பாஷை வரம் கிடையாது. ஏன்னா அந்நிய பாஷை என்பது வரம். மற்ற வரங்களைப் போல அந்நிய பாஷையும் ஒரு அற்புதமான வரம். இதை குறித்து பவுலடிகள் என்ன பேசாரு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்திலிருந்து, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இங்கும் உளறுவதை குறித்து பவுல் இங்கேயும் எழுதல, பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். அடுத்து சொல்லிட்டு எழுதுறாரு, விசுவாசிகளை பார்த்து பேசுறாரு பவுலடிகள், நீங்கள் எல்லோரும் அப்போஸ்தலர்களா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், விசுவாசிகள் எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்ல. எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? இல்ல. எல்லோரும் போதகர்களா? இல்ல. எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்ல. எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? இல்ல. கீழே சொல்றாரு, எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான வழியை உங்களுக்கு காண்பிப்பேங்கிறார். அப்ப அன்றைய திருச்சபை மக்கள் கூட்டத்துல எல்லாரும் தீர்க்கதரிசி இல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் இல்ல, எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் இல்ல, ஆவியானவர் சில வரங்களை பகிர்ந்து தான் கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லா வரமும் இல்ல. அதே மாதிரி அந்நிய பாஷையும் எல்லாருக்கும் இல்லைங்கிறதையும் பவுலும் நேரடியாக குறிப்பிடுகிறார் அந்த இடத்துல. அப்ப வசனம் இவ்வளவு தெளிவாக இருக்க அந்நிய பாஷை தான் ஆவியானுடைய அடையாளம், ஒரு ரட்சிக்கப்பட்டா கண்டிப்பா அந்நிய பாஷை பேசையாகணும் அப்படின்னு போதிக்கிறது ஒரு துரு உபதேசம். இந்த துரு உபதேசத்தை விதைச்சு தான் மற்ற சபையில் உள்ள ஆத்துமாக்களை அந்த பெந்தகோஸ்து சபைக்காரங்க இழுக்கிறாங்க.
சிஎஸ்ஐ சபைக்காரங்களே, பேப்டிஸ்ட் சபைக்காரங்களே, பிரதரன் சபைக்காரங்களே எல்லாம் நீ இந்த டங்ஸை பேசினா தான் நீ அபிஷேகம் பெற்றவன், அப்பதான் பரலோகம் போக முடியும், இந்த பொய்யை பேசி பேசியே இந்த உளறல் பாஷையை கத்துக் கொடுத்து இவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா இதை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணி வச்சு இவங்க தங்களை தனித்துவப்படுத்திக்கிறாங்க. வேறொன்றும் ஸ்பெஷலா இல்லை. ஆனா என்ன கொஞ்சம் ஆக்டிவா இவங்க செயல்படுறாங்க. அந்த ஆக்டிவ் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும். அந்த ஆக்டிவ் பல சபைகள் இல்ல, சில சபைகள் தூங்க வச்சிருந்தாங்க போன ஆராதனையில. ஆனா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். அதுக்காக உடலை மட்டுமே வைத்து, அந்த அசைவை மட்டுமே வச்சு இதுதான் ஆவியானவர் அப்படின்னு உடலை மட்டுமே அசைத்து காட்டி ஆவியானவர் என்று சொல்வது ஒரு தவறான உபதேசம். அதே மாதிரி அந்நிய பாஷை என்பது ஆவியானவர் அடையாளம் இல்லை. ஆவியானவருக்குள்ள 9 வரம் இருக்குது. ஆவியானவர் உள்ள வந்துட்டா தேவைப்படுகிற இடத்துல அந்த 9 வரத்தையும் யார் மூலியம் வேணாலும் கர்த்தர் வெளிப்படுத்தி செயல்படுத்தலாம். சோ இது சரியாக புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷை வர இல்லைல சந்தோஷம், அதை விட்டுருங்க. அந்நிய பாஷை வர நமக்கு தேவையும் இல்லை. இப்ப அது தேவைப்படுற இடத்துல ஒருவேளை கர்த்தர் கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுங்க. பெந்தெகோஸ்தே நாள் போல எல்லா மக்களும் பல மொழி பேசுற மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கோ தேவனுடைய மகத்துவங்களை அறிவிப்பதற்கோ அந்நிய பாஷை வர தேவைப்படலாம். அதனால இந்த வரம் தான், இந்த ஒரு வரத்தை பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இதுதான் ஆவியானுடைய அடையாளம், இதுதான் எல்லாமே அப்படின்னு போதிக்கிறது வந்து வேதாகமத்துக்கு விரோதமானது. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்க மனசுல விசுவாசிக்கும் போதே அந்த தூண்டுதலை ஆவியானவர் தான் தருகிறார். அந்த தூண்டுதல் மூலியமாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினாலே, அதாவது உங்களை பிரித்தெடுத்து உங்களை அபிஷேகிக்கிறார், உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கிறார். அந்த ஆவியானவரை பெற்றதனுடைய உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? அதுதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு உண்மையா வசனம் சொல்லுகிற ஒரு அடையாளம் என்னன்னா உங்களுடைய சாட்சியின் ஜீவியம். ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற அந்த சாட்சியின் வாழ்க்கை தான் ஆவியானவரை நீங்க பெற்றிருக்கீங்கிறது அடையாளமே ஒழிய வெறுமனே அந்நிய பாஷை இல்லை என்பதை வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. அப்ப என்னன்னா ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றேன், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சரி இதுதான் நம்ம ஒரு ஜென்டில்மேன். பரிசுத்த ஆவியானவர் பத்தி என்ன போடுற? ஜென்டில் ஸ்பிரிட், மென்மையானவர். பிசாசு மோசமானவன், ஆண்டவர் மென்மையானவர். நம்மளை போட்டு அப்படி மிதிச்சு மிரட்டி நம்மளை கண்ட்ரோல் பண்ணல, நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அதனால வரமாகிய அந்நிய பாஷையை நீங்கள் எங்க வேணாலும் பயன்படுத்துங்கள், அது தேவை அறிந்தால் மாத்திரமே. ஆனால் அபிஷேகம் பெற்றதற்கான அடையாளம் என்பது கல்யாணம் முடிஞ்சா ரிங் இருக்கிறது போல, தாலி இருக்கிறது போல, நீங்க ஒரு கார் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் இருக்கிறது போல, நீங்க அபிஷேகம் வாங்கினவங்க கண்டிப்பா அந்நிய பாஷை பேசியிருப்பாங்க. வெளியே சொன்னா இதான் நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவங்க எழுதினா அவங்களுக்கு அப்போ அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. ஒருவேளை அப்படி யாராவது எங்களுக்கு பேசலங்க, நான் அபிஷேகம் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு போய் உண்மையில வேதத்தின்படி உட்கார்ந்து ஆண்டவரே நாங்களும் இந்த பாஷையை பேசணும்னு சொல்லுங்க, உங்க இதயத்துக்கு நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க. இப்ப இது இவ்வளவு நேரம் நீங்க சொல்றது வந்து அந்த பேசுறவங்களுக்கு, நான் பேசுறேன்னா ஆனா நீங்க பேச சொல்லி ஒருத்தரை கட்டாயப்படுத்துறோம்ல. இப்போ நீங்க அந்நிய பாஷை பேசினாதான் நீங்க அபிஷேகம் பெற்றவர், அப்பதான் பரலோகம் போவீங்க. ஒரு வாய் பேச முடியாதவர் அப்ப அவர் பரலோகம், அப்ப இது எந்த? நீங்க ரெண்டுமே நல்ல சரியான கேள்வி. அந்நிய பாஷை யாரும் பேசலாம் வைக்க முடியாது. ஆனா அதான் பண்றாங்க, தப்பு. அதாவது ஒரு இடத்துல பரிசுத்தாவி கேட்கணும். ஒரு இடத்துல பரிசுத்தாவி இறங்கும் போது தெரியும், அதனால அவங்க நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் இல்ல, அது ஏன் சொல்லணுங்கிறாங்க, அதையும் சொல்லணும். ஆனா இடத்துல வாய் பேச முடியாது. இல்ல கரெக்ட், நீ அப்படி கூட வேண்டாம். பரிசுத்தாவியினர் அபிஷேகம் இறங்கும் போது அவர்கள் ஆண்டவர் அவர்கள் ஏற்றபடி என்ன உணர்வை கொடுக்கறாத செய்வாங்க. ஒரு ஆள் அழுதுட்டு இருக்கலாம், ஒரு ஆள் பாடிட்டு இருக்கலாம், ஒரு ஆள் அபிஷேகத்துல பேசலாம். அது வந்து அவங்களுக்குள்ளே செஞ்சுக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, நீ சர்ச்சுக்கு போற, ஒருத்தன் பாட்டுல அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பான், ஒருத்தன் ஒரு பாட்டு பாடுவான், ஒருத்தன் ஒரு ஆரம் நடத்திட்டு இருப்பானா ஒழுங்குங்கிறமா இருக்க கடவுங்கிறார். அப்ப அபிஷேகம் என்பது எதுன்னா, நீங்க அந்த வரத்தை வந்து சில எங்க எல்லோரும் பேசும்போது பேசலாம், ஆனா நீங்க பேசுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசணும்? ஆவியானவர் இறங்குறாருன்னு நம்ம பேசணும்.